Hi, today 12th Maths Chapter 2 Exercise 2.1 5th sum பார்க்கலாம். I power 2 I power 3 இப்படி போயிட்டே இருக்குது I power 2000 வரைக்கும். இது எப்படி எழுதிக்கலாம்னா I power 1 plus 2 plus 3 plus அப்படியே போயிட்டே இருந்து 2000 வரைக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ப்ளஸில் போட்டு எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், a power m into a power என்னோட ஃபார்முலா என்னது a power m plus 1. அதே தான், இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, a power m into a power n ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த ஃபார்மில் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். a power m plus n மாதிரி மேலே இருக்க பவரெல்லாம் வந்து ப்ளஸில் எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா n into n plus 1/2 அந்த ஃபார்முலாவில் இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ I பவர் இதில் n என்னென்னா 2000. ஸோ 2000 into 2000 plus 1/2. இப்போ 2000 கேன்சல் பண்ணும்போது 1000 வருது. ஸோ 1000 into 2000ஐயும் 1ஐயும் ப்ளஸ் பண்ணும்போது 2001ன்னு வரும். ஸோ I பவர் 1000 into 2001. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த வேல்யூ வருது. I பவர் போட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம்னா இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 4ஆல் டிவைட் பண்ணால் 5 4s are 20, மீதி 0, நெக்ஸ்ட் இந்த 1, நெக்ஸ்ட் இந்த 0, அது 0ல் 4 இல்லை, அதனால 0, அதுக்கப்புறம் இந்த 1 எழுதுகிறோம். 1லேயும் 4 இல்லைங்கனால மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 0, 10ல் 4 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 4s are 8, பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் அடுத்த 0 இறக்கிக்கலாம். 5 4s are 20, 0 வந்துடுது. ஸோ இது வந்து 4ஆல் மல்டிபிள் ஆகுது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா I பவர் 4 என்று இங்கே வந்து ஆன்சர் வந்து எழுதிக்கலாம். இது 4 டேபிளில் வரனால இதோட வேல்யூ 1ன்னு வந்துடும். 1 பவரில் எவ்வளோ நம்பர் இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் 1 தான். ஸோ இதோட ஆன்சர் 1. அவ்வளோதான். தேங்க்யூ.